ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இது போல் நீங்களும் செய்யுங்க. என்னோடய வீட்டு குலதெய்வத்தை கும்பிட போனோம். ஃபஸ்ட்டு தொடங்குறது முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்க வீடியோ பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கேன்னு. இந்த பூக்கள் எல்லாம் மாலையாக தொடுத்து 5 கிலோ பூ வாங்கிட்டு வந்து 2 வாசப்படிக்கு மாலையாக தொடுத்து கஷ்டப்பட்டு நைட்டு 1 மணி வரைக்கும் ஆச்சு எல்லாம் கட்டி மாலையாக போடுறதுக்கு. அப்புறமா நான் கோழி வாங்கிட்டு வந்தேன். குலதெய்வம் எங்களோட குலதெய்வம் பச்சையம்மன், அதுக்கு கோழி வாங்கிட்டு வந்தேன். இது அந்த மாலையை தான் எடுத்து இதோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். பூஜை ரூமே காட்டிட்டேன். நான் பூஜை ரூமெல்லாம் காட்டுறதில்ல. பாருங்கள், பூஜை ரூம் வாசப்படி இதுக்கு ஒரு மாலையை தொடுத்து போட்டேன். வெளியிலையும் தொடுத்து போட்டேன் மாலை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் தான் செய்கிறீங்களா? அப்புறம் எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன் வீட்டில். இப்போது கோவிலில் பூஜை. வீட்டில் பூஜை முடித்து எல்லாம் மாலைலாம் போட்டுட்டு வந்தேன்னா இப்போ கோவிலில் பூஜை பண்ணுறேன். கோவிலில் பூஜை பண்ணிவிட்டு அந்த அம்மா வழக்கமாக நாங்கள் எல்லாம் பூஜாரி அம்மா அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க, பூஜையெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இது படவேட்டம்மன் கோவில். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும். இன்றைக்கி யாரும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை. அப்போ தான் எல்லாம் ஒருத்தர் 2 பேர் போயிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அம்மாவை எப்பவும் கும்பிட்டுட்டு தான் நாங்கள் பைக்கில் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்தோம்னா அந்த அம்மாவை சேவிச்சுட்டு தான் அதுக்கு அடுத்து நாங்கள் கோவிலுக்கு கிளம்புவோம். காற்று பயங்கர காற்று. இது என்ன ரோடுனா ஆரணி. இந்த ரோடு நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்களா? ஒரு சில மக்களுக்கு தெரியும் இந்த ரோட்டு. இது ஆரணி வந்தவாசி போகிற ரோடு. மெயின் ரோடு இது ஆரணி. போயிட்டுருக்கோம் பைக்கில். நானும் எங்கள் பையனும் போயிட்டுருக்கோம். போயிட்டு அந்த இடத்துல இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப செம்மையாக இருக்கும். இந்த பஸ் தான் எங்களோட வீட்டுக்கு, எங்கள் ரோட், அதாவது என்ன சொல்கிறது, எங்கள் ஊருக்கு வர பஸ்ஸு அது. அந்த பஸ்ஸு உங்கள்கிட்ட இப்போ காட்டினே ராஜா பஸ், அதை காட்டினேன் பாருங்கள். ஆடு மாடு எல்லாம் வழியில் நல்லா அழகாக இருந்தது. ரொம்ப பசுமையாக இருந்தது இந்த இடம் எல்லாம். பாருங்கள், இந்த மலை காடுகள் ரொம்ப அழகாக இருந்தது. இயற்கையாக நல்லா ரசித்து போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் நாங்கள். மழை ஃப்ரெண்ட்ஸ் தூர போட்டு 1-2 தான் தூர போட்டுன்னு இருந்தது. அந்த பைக்கில் போகும்போதே தான் நான் எடுத்தேன். இதெல்லாம் எடுத்துகிட்டே வந்தேன். அந்த போர்டு தெரியுது பாருங்கள், அந்த போர்டு தான். அது நல்லா நிறுத்தி எடுக்கலான்னா அந்த மழையில் தூர தான் லைட்டாக தான் போடுது, இருந்தாலும் அப்படியே சில்லுன்னு ஒரே காற்று. அப்படியே போயிட்டே இருந்தோம். ரோடு நனைகிற மாதிரி மட்டும்தான் இருக்குது இந்த இடம். அப்போவும் காற்று அப்படியே சில்லுன்னு கவிது. காலைல 8 மணி 9 மணி இருக்கும். உடனே கிளம்பிட்டோம். இந்த இடம் நல்லா இருக்குதுன்னு கொஞ்ச நேரம் வண்டி நிறுத்தி இதெல்லாம் எடுத்தோம். நாங்கள் வீடியோ எடுத்துட்டு அப்புறமா திரும்பவும் கிளம்பிட்டோம். 2-3 மணி நேரத்துக்கிட்ட ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ தூரம். வந்தவாசி வாழைப்பந்தல் அம்மன் கோவில். இது பச்சை அம்மன் கோவில். நீங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்களா இல்லையா தெரியாது. இது பிளாட்டு போட்டிருந்தாங்க. அந்த இடம்லாம் ரொம்ப மைதானமாக இருக்கும். ஒரு வீடு எதுவுமே இருக்கிற மாதிரியே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இந்த இடம்லாம் ஒரு காடு தான். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த இடம். அந்த மழையிலே நான் நினச்சிட்டு கோயிலுக்கு நாங்கள் சேர்ந்துட்டோம். நானும் எங்கள் சின்ன பையனும் சேர்ந்துட்டோம். எங்கள் பெரிய பையனும் எங்கள் மருமக எங்கள் பேரெல்லாம் பைக்கில் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் சரின்ட்டு அந்த கூட்டம் பாருங்கள். அங்கே அந்த இடத்துல பொங்கல் வைக்கிறதுக்கு எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நிறைய கூட்டங்களாக இருக்கும்போது பொங்கல் வைக்கிறதுக்கு இடம் இல்லாத கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியாக வச்சு முடிச்சாச்சு. இப்போது நாங்கள் கோயிலில் பாருங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சுட்டு வந்தால் அங்கே பயங்கர கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இவ்வளோ கூட்டம். அந்த அம்மா மேலே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஒவ்வொரு சிற்பமும் அவ்வளோ அழகாக வடிச்சிருப்பாங்க.
சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து இந்த பக்கம், அதாவது மாங்கல்யம் பாக்கியம் தேவைன்றவங்க இந்த இடத்துல அதுக்கு முன்னாடிலாம் மரம் இருக்கும், இப்போ அந்த மரம் இல்லை, எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி பூஜை பண்ணுறாங்க. அதனால நாங்கள் எடுத்துகிட்டு வந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் பூஜை பண்ணிவிட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், எங்கள் பேரன், எங்கள் பெரிய பையன், எங்கள் மருமக எல்லாருமே இந்த இடத்துல உக்காந்தோம். இதுதான் கோவில். அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. எங்கள் சின்ன பையன் வெளியில் போயிட்டார், அந்த நேரத்தில் எடுக்க முடியல. அப்புறம் போயிட்டு இதெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு எல்லோரும் வந்தாங்க. புது தம்பதிகள்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து தரிசனம் பார்க்குறாங்க. கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை இப்போ அதை பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் பேரன் பாட்டுக்கு எடுத்து இது பண்ணிகிட்டு இருக்கான். சரி குடும்பத்தோடு போடுறதுலேயே சரி ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லிவிட்டு லைட்டாக எடுத்து போட்டுட்டேன். ஃபுல்லாக அவங்கள சொல்லி பேசி அவங்கெல்லாம் போடுறதுக்கு வரமாட்டாங்க, அதனால் அப்படியே போட்டு விட்டுட்டேன். அந்த கோவில் கோபுரம் பாருங்கள், இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப உள்ளே அவ்வளோ அழகாக இருக்கும். உள்ளே எல்லாம் ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுக்கிறதே பெரிய விஷயம். செல்லை பிடிங்குவாங்கன்னு பயந்துக்கின்னு நான் எடுக்காமலே இருந்தேன். அப்புறம் பார்த்தா எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதோட சரின்ட்டு எடுத்து முடித்து எங்கே உக்காந்து பழம் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. பூவாடைக்காரி கும்பிட்டுட்டு அங்கே உக்காந்துட்டு இருக்கோம். எங்கள் பேரன் வந்து விளையாடினே இருந்தான். சரி ஒரு வீடியோ எடுக்கலான்னு எடுத்தால் ஓடி வந்து பின்னாடி அடிக்கிறான். எனக்கு என்னடா இப்படி அடிக்கிறான்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு வழியாக சாமி கும்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் சாமி கும்பிட்றேன் இல்லைங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக